நீங்க ஒரு மிஸ்கின் வந்து செய்தது தவறுனே ஒத்துக்க மாட்டீங்க. நான் ஒத்துக்க மாட்டேங்க. பொது மேடையில வந்து எல்லாரும் தப்புன்னு கெட்ட வார்த்தையில பேசலாம். எல்லாரும் தப்புன்னு சொன்னதுக்கு அவர் மன்னிப்பு கேட்டாரு. இதுக்கு மேல என்ன செய்யணும்? எங்க அண்ணனுக்காக நானும் கூட உங்க காலை தொட்டு கூட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஓகேவா? அவன் அன்பின் உச்சத்துல ஒரு சில விஷயங்கள் வெளிப்படுத்துறான். அதை வந்து நான் அப்படிதான் பார்த்தனே தவிர மிஸ்கினை நான் எந்த இடத்துலயும் தவறாவே பார்க்கல. ஆனா நாங்க 4 பேர் பேசும்போது சொல்லிக்குவோம். 4 பேர் பேசும்போது அது அவன் இன்னும் கொஞ்சம் மேல இருக்கான். அவன் அன்பு இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு நினைச்சுங்க. பத்திரிகையாளர்கள் பொம்பளை பசங்க சரிங்க. ஏன் நம்ம யாருக்குமே தெரியாதா? அந்த மாதிரி வார்த்தையை நம்ம பயன்படுத்தவே மாட்டோமா? அவன் கொஞ்சம் எக்ஸ்டென்ட்ரிக்கா பேசிட்டான்னு நினைச்சுங்க. உலகமே கூப்பிடுற இளையராஜா வந்து இதே பொது மேடையில வந்து ஒருத்தர் வந்து எல்லார் காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்டார்ல. இல்ல அது கூட கேக்குறது வாடான்றதுக்கும் அவர் தான் மன்னிப்பு கேட்டாரு. என்னன்னா அவர் அதற்கான விளக்கமும் சொல்றாரு. ஏன்னா அவர் ஒரு மாதிரியான ஒரு எமோஷனலான ஒரு எக்ஸென்ட்ரிக்கான கேடு. என்னையவே பார்த்தாலே ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி அதுக்கப்புறம் வாடா சொல்லி அதுக்கப்புறம் சொல்லி என் முதுகு 2 அடி அடிப்பான். அவன் வேற ஒரு எக்ஸ்ட்ரீம்.